வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து இலங்கப்படம் குறித்தல் சம்பந்தமான பயிற்சிகளை பார்த்த நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பகுதியை பார்ப்போம். அதாவது வந்து உங்களுக்கு அந்த இசிஓஎல் வினாத்தாளில் வந்து கட்டாய வினா பகுதி இலங்கப்படம் உலகப்படம் பார்த்த நாங்கள். அதற்கு அடுத்ததாக வருவது வந்து அதாவது ஏபிசிடி என்ற எழுத்துக்களை தந்து அதில் வந்து சரியான ஒழுங்குமுறையில் வந்து அதுக்குரிய விடியை வந்து விடைத்தாளில் எழுதுவது ஆவண்ண பகுதி பற்றிய விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். இப்போ உங்களுக்கு வந்து இது 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு வினாத்தாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது கட்டாய வினா பகுதி ஆவண்ணா. அப்போ இதில் வந்து இலங்கப்படம் தந்திருக்கிறேன். நீங்கள் இதை பயிற்சியாக எல்லாம் குறித்து பாருங்க. நான் ஏற்கனவே செய்தேன். நான் இது 2016 படியால் இதெல்லாம் நாங்கள் செய்துட்டோம். இந்த இலங்கப்படம் குறிக்கிறது உலகப்படம் குறிக்கிறதெல்லாம் செய்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இதில் அதாவது ஆவண்ணா பகுதி மேல்வரும் ABCD ஆகிய வரலாற்று தகவல்களுடன் தொடர்புடைய நபர்களை ஒழுங்குமுறையில் உங்கள் விடைத்தாளில் எழுதுக. அதில் வந்து இப்போ 4 பகுதி தந்திருக்கணும். அப்போ நீங்கள் விடைத்தாள் எழுதிக்க ஏ என்று போட்டுட்டு டேஷ் பண்ணிவிட்டு அதுக்குரிய விடிகளை மட்டும் இந்த ஓர்டரில் எழுதி கொண்டு போகணும். அதுக்காக முதல் தெரிஞ்சதை டி சி என்று எழுதாமல் ஓர்டரில் ABCD என்ற ஓர்டரில் உங்களுடைய விடைகள் எழுதப்பட வேண்டும். ஏயை பார்ப்போம். இந்தியாவில் கரை இறங்கி தான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் வாசனை திரவியங்களை தேடி வந்ததாகவும் குறிப்பிட்டவர் என்றதை நாங்கள் பார்ப்போம். அவ்வாறு குறிப்பிட்டவர் யார் என்று சொன்னால் அதற்குரிய விடை வந்து நான் இதில் விடை போடவில்லை. அதாவது வந்து வாஸ்கோ ட காமா. அதற்குரிய சரியான விடை வந்து வாஸ்கோ ட காமா. அதே போல் ரெண்டாவது அதில் பி என்றதை பார்ப்போம். திரிலோக சுந்தரி என்ற கலிங்க மன்னனின் மகளை மணம் முடித்த புலனறுவையின் அரசன் யார் என்று சொன்னால் அதற்குரிய விட வந்து முதலாம் விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு. அதே போல மூன்றாவது சி இலங்கையை ஆட்சி செய்த முதலாவது லம்பகர்ண அரசன் யார். அதற்குரிய விடை வந்து வசவ மன்னன். வசவ மன்னன் தான் அந்த லம்பகர்ண அரசன். டி இரண்டாம் உலக மகா யுத்தத்துடன் தொடர்புடைய இத்தாலிய பாசிச ஆட்சியாளர் யாருன்னு சொன்னால் அதாவது வந்து பெனிடோ முசோலினி. முசோலினி என்னும் எழுதலாம் அல்லது பெனிடோ முசோலினி. அப்போ இதில் வந்து இந்த 4 கூறிய விடைகள் நான் இதில் அதை எழுதாமல் விட்டுட்டேன். நீங்கள் அந்த விடைகள் இப்போ உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இதில் ஏக்குரிய விடை வந்து அதாவது வந்து வாஸ்கோ ட காமா. அதே போல் இங்கே வந்து பிக்குரிய விடை வந்து முதலாம் விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு. மற்றது இதில் சி வந்து அந்த லம்பகர்ண அரசன் வந்து வசவன். அடுத்தது இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தோடு தொடர்புடைய இத்தாலிய பாசிச ஆட்சியாளர் வந்து அதாவது வந்து பெனிடோ முசோலினி. அது சரி. இனி அடுத்தது பார்ப்போம். இதில் 2 படங்கள் தந்துட்டு அதில் வந்து ஒவ்வொரு படத்திற்கும் 4 கேள்விகள் கேட்கப்படும். இது இந்த பரீட்சை வினாத்தாளின் ஒரு ஒழுங்குமுறையில் அது இது கட்டாய பகுதியில் வருகிறது. இது வந்து கட்டாயம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு வினா. அப்போ நாங்கள் இதில் வந்து 2 பகுதி வரும். இதிலே அதாவது இதில் ஒரு பகுதி இதில் ஒவ்வொரு பகுதியிலே 4 வினாக்கள் இதில் கேட்கப்பட்டிருக்கு. படத்தை தந்து தான் கேட்பார்கள். இப்போ இங்கே பார்ப்போம். முதலாவது இந்த படம் என்னன்றது பாடப்புத்தகத்திலே இருக்கு. நீங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது அப்போ இதில் பார்ப்போம். ஏயினால் காட்டப்பட்டுள்ள நிர்மாணிப்பின் பெயர் என்ன. அப்போ இந்த படம் புத்தகத்தில் இருக்கின்றது தெடிகம யானை விளக்கு அல்லது அதுக்கு இன்னும் இப்படியும் எழுதலாம் வெண்கல யானை விளக்கு என்று போட்டாலும் அந்த விட வந்து சரி. 2வது வாப்பம். எந்த தூவியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சியினால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது எந்த தூவியில மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது இந்த விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. சூதிகா தூவி அல்லது தெடிகம தொட்ட விகாரை. இதுல நாங்கள் அந்த தூவி போட்டாக்க சூதிகா தூவி தெடிகம தொட்ட விகாரையில் என்று போடப்பட்டிருக்கிறது. 3வது இது எந்த உலோகத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கு வந்து என்ன உலோகம் என்று சொன்னால் என்னடா இது நாங்கள் வெண்கல யானை விளக்குன்னு சொல்றோம். வெண்கலத்தால தான் ஆக்கப்பட்டது. அப்ப உலோகம் வந்து வெண்கலம். இதுல 4வது இந்த தொல்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் பிறந்ததாக கருதப்படும் மன்னனின் பெயர் என்ன.
அப்ப அந்த மன்னனுடைய பெயர் வந்து அந்த இடத்துல பிறந்த மன்னன் டெடிகம பராக்கிரமபாகுன்னு சொல்ற முதலாம் பராக்கிரம பாகு அல்லது மகா பராக்கிரம பாகுன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். அப்ப அங்க வந்து அந்த அந்த இடத்துல பிறந்த மன்னனுடைய பெயர் மகா பராக்கிரம பாகு. நீங்கள் இவ்வாறு சுருக்கமான விடை இவ்வாறு எழுதினால் சரி. அப்ப இவ்வாறு 2 படங்கள் கட்டாயம் வினாத்தாள்ல வரும். அடுத்த பார்ப்போம். இதுல ஒரு படம் தந்திருக்கிறேன். இது ஒரு கோயில், இந்து கோயில், அதாவது சிவன் கோயிலுடைய படம். பியினால் காட்டப்பட்டுள்ள கட்டடத்தின் பெயர் என்ன? இது ஏ, இது வந்து பி. னால் காட்டப்பட்ட கட்டடத்தின் பெயர் வந்து சிவன் கோவில். அதே போல இது எந்த சமயத்திற்குரியது? அதாவது வந்து இந்து சமயம் அல்ல சைவ சமயம் என்று நீங்க எழுதலாம். இந்து சமயத்துக்குரியது. இது இலங்கையின் எந்த வரலாற்று நகரத்தில் உள்ளது? இதுவும் புத்தகத்திலே இருக்கு இந்த படம். இது புலனறுவை சிவன் கோயில் என்று நாங்க சொல்றது. இந்த சிவன் கோயிலை வந்து புலனறுவை சிவன் கோயில் என்று. அப்ப இதை 2 கேள்வி அதுல போட்டுக்கலாம். ஒன்று எந்த கோயில்? சிவன் கோயில். அப்புறம் இது எந்த இடத்துல இருக்குண்டா புலனறுவையில இருக்கு. அப்ப இது வந்து இலங்கையின் எந்த வரலாற்று நகரத்தில் அமைந்திருக்கிறது? புலனறுவை, பாசறை நகர், புலஸ்தி நகர் என்று சொல்லியும் சொல்லலாம். அடுத்தது வந்து 4வது, இது இலங்கையை ஆண்ட எந்த வெளிநாட்டு ஆட்சியாளர்களால் நிர்மாணிக்கப்பட்டது? அதாவது அதற்குரிய விட வந்து சோழர். அப்ப சோழர் காலத்துல தான் இந்த புலனறுவை சிவன் கோயில் வந்து கட்டப்பட்டது. அப்ப ஆகவே இது இந்த நிர்மாணிக்கப்பட்டது வந்து யாரால்னு சொன்னால் சோழரால். அப்ப ஆகவே இது ஒரு மாடல் பேப்பர்ல இவ்வாறு ஒரு இலங்கப்படம் 12, உலகப்படம் 6, மற்றது வந்து அதுல 18 புள்ளிகள். இதுல 2 பகுதி தந்திருக்கிறேன், ஒன்று 4 புள்ளி. அதே போல இங்காலையும் இந்த 2 படத்துக்கு 4 4 8 புள்ளிகள். அப்ப ஆகவே 8 4 12, இங்கால வந்து 18 30 புள்ளிகள் இந்த கட்டாய வினாத்தாள். அப்ப ஆனபடியால இவ்வாறு தான் அந்த மாடல் பேப்பர்ல இந்த வினாக்கள். இப்ப கட்டாயம் 2 படம் வரும். அதே போல இப்படி ஒரு சொல்லில இப்படி எழுதுற ABCD 4 கூற்றுக்கள் வரும். அப்ப இதுலயே மொத்தம் 12 புள்ளி வந்துடும். அப்ப இது 2016ல வந்த ஒரு வினாத்தாள். அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல ஒரு பயிற்சி ஒன்று தந்திருக்கிறேன். இது இலங்கப்படம், உலக படங்களை நீங்கள் குறித்து பயிற்சி எடுக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு படம் தந்திருக்கேன். அதாவது இந்த தேசிய மறுமலர்ச்சியோட தொடர்புடைய பெரியார்கள். இதுவும் பரீட்சைக்கு வாரது. இதுல இந்த படங்கள் வந்து யாரென்று தெரிஞ்சால்தான், இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் யாரென்று இங்க தெரிந்தால் மட்டும்தான் நீங்க கீழே வார கேள்விகளுக்கெல்லாம் இப்படி எழுதக்கூடியதா இருக்கும். அப்ப இதுல 3 பேருடைய பெரியார்களுடைய பெயர் இருக்கிறது. இவர் வந்து இஸ்லாமிய சமயத்தோட தொடர்புடையவர், இவர் வந்து பௌத்த மதத்தோட தொடர்புடையவர், இவர் வந்து இந்து மதத்தோட தொடர்புடையவர். அதாவது வந்து நாங்கள் அந்த தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடத்துல தான் இந்த இவர்களுடைய படங்கள் இந்த இந்த இதற்குரிய விடைகள் இருக்கின்றது. முதலாவது பார்ப்போம். இங்கு ABCDயினால் காட்டப்பட்டுள்ள பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இலங்கையின் சமய மறுமலர்ச்சியினை ஏற்படுத்த பாடுபட்டவர்கள் ஆவர். இவர்கள் தொடர்பாக கீழ்வரும் வினாக்களுக்கு விடை தருக. அப்ப முதலாவது வினா, அதாவது ஏ, படத்தில் காட்டப்பட்டிருப்பவர் யார்? MC சித்திலப்பை. வேற ஒரு தொப்பி போட்டிருப்பார். அப்ப அந்த ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு நாங்கள தான் ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். MC சித்திலப்பை. இவர் எந்த மதத்தின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார் என்று சொன்னால் இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி என்று விடை எழுதினால் சரி. இந்த அறிஞரால் நிறுவப்பட்ட பாடசாலை ஒன்றின் பெயர் தருக. கொழும்பு சாகிரா கல்லூரி. அடுத்தது, இவரால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை ஒன்றின் பெயர் தருக. அப்ப படத்துல இருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு நீங்க இப்படி எழுதலாம். பத்திரிகையின் பெயர் வந்து முஸ்லிம் நேசன். அடுத்தது பார்ப்போம். இந்த படத்துல இருப்பவர் யார்? படத்துல காட்டப்பட்டவர் அதாவது ஹென்றி ஸ்டீல் ஓல்காட். இவர் எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்று சொன்ன அமெரிக்கா. இரண்டு அமெரிக்காவில இருந்துதான் இலங்கைக்கு பௌத்த மதத்தை பிறப்ப வந்தவர் இந்த ஓல்காட். அப்ப இவர் எந்த நாடு பூர்வீகம் என்றால் அமெரிக்கா. இவர் எந்த மதத்தின் மறுமலர்ச்சி தொடர்பாக பாடுபட்டார்? பௌத்த மத மறுமலர்ச்சி. இந்த அறிஞரால் நிறுவப்பட்ட பாடசாலை ஒன்றின் பெயர் தருக. அப்ப நாங்கள் ஏற்கனவே நான் எல்லாம் படிச்சிருக்கேன். கொழும்பு ஆனந்தா கல்லூரி, நாளந்தா கல்லூரி, காளி மகிந்த கல்லூரி என்றெல்லாம் இருக்கு. அப்ப இதுல ஒரு பாடசாலை என்ற பெயர் கேட்டிருக்கிறேன், கொழும்பு ஆனந்தா கல்லூரி. இவரால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை ஒன்றின் பெயர் தருக. அப்ப நிறைய பத்திரிகைகள் இருக்கின்றது. இதுல நான் ஒரு பத்திரிகை சரசவி சந்தரச என்ற பத்திரிகை இவரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. இந்த அறிஞரால் ஸ்தாபிக்கப்பட்ட சமய ஸ்தாபனம் எது? அதாவது பௌத்த பிரம்ம ஞான சங்கம். இந்த ஒல்கொட்டால ஆரம்பிக்கப்பட்ட சமய ஸ்தாபனம் பௌத்த பிரம்ம ஞான சங்கம். அப்ப இது வந்து இந்த படத்துக்குரியவரை தெரிந்தால்தான் நீங்கள் இதுல வந்து இந்த 4 கேள்விக்கு இதுல தந்த 3 4 5 6 வினாக்கள் தந்திருக்கிறோம். அப்ப அதுக்கு சரியானபடியே நீங்க கொடுக்கலாம். அப்ப இது ஓல்காட். அடுத்தது, படத்தில் காட்டப்பட்டிருப்பவரின் பெயர் என்ன? இது சிறிய ஆறுமுக நாவலர். இவர் எந்த மதத்தின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார்? இந்து சமயம் அல்ல இந்து மத மறுமலர்ச்சி. இந்த அறிஞரால் நிறுவப்பட்ட பாடசாலை ஒன்றின் பெயரை தருக. அப்ப அது எங்களுக்கு தெரியும்,
வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, அப்படி அந்த பாடசாலைகளின் பெயரை நீங்கள் எழுதலாம். இந்த அறிஞரால் ஸ்தாபிக்கப்பட்ட சமய ஸ்தாபனம் ஒன்றை குறிப்பிடுக. சைவ பரிபாலன சபை. இது சமயபாட பரீட்சைகள் ஒவ்வொரு வகுப்புகளுக்கு நடாத்தப்படுவது. அதாவது இந்த சைவ பரிபாலன சபை பரீட்சைன்னு சொல்லி. அப்ப இந்த படத்துல இருப்பவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். அப்ப இவ்வாறு இப்படி படங்களை தந்துட்டு கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது பார்ப்போம் 2021, 22 அதுல தரப்பட்ட அந்த ஒரு சொல்லில விடி எழுதுறதுகள். இதுக்கும் பரீட்சை பேப்பர் GCOL வினாத்தாள் 2021 எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வினாக்கள் இருக்கிறது முன்பகுதியில கட்டாய வினா. கலிகால சாகித்ய சர்வஜ பண்டிதர் என்ற பட்ட பெயரை பெற்ற மன்னர். 2ஆம் பராக்கிரம பாகு அதற்குரிய விட. பி. இலங்கையில் பௌத்த பாடசாலைகளை அமைப்பதில் முன்னோடி பணியை, இதுல அந்த எழுத்து விளையில பணியை மேற்கொண்ட வெளிநாட்டு இனத்தவர் யார்? அதாவது ஹென்றி ஸ்டீல் ஒல்கட். அதுல சி. முதலாம் உலக யுத்தத்தின் பின்னர் தோல்வியடைந்த ஜெர்மனியுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது? வேர்சல்ஸ் உடன்படிக்கை. இது நாங்கள் அந்த முதலாம் உலக யுத்தம், நான் அந்த தியரி படிப்பிப்பேன். அந்த புரட்சிகளும் தியரி உலக யுத்தமும் இந்த அழகு செய்வேன். அப்ப அதுல நீங்கள் இப்ப இந்த விடைகளை நீங்க அங்க பார்க்கலாம். அதாவது இந்த தோல்வியடைந்த ஜெர்மனியோட கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் வேர்சல்ஸ் உடன்படிக்கை. அடுத்தது டி. அணிசேரா நாடுகள் அமைப்பை தாபிப்பதற்கு முன்னின்ற இந்திய பிரதம மந்திரியின் பெயரை எழுதுக, குறிப்பிடுக. ஜவஹர்லால் நேரு. அப்ப இப்படி நீங்கள் இது அந்த ஒரு சொல்லில அப்படி எழுதுற அந்த ABCD பகுதி கட்டாய வினா. இது எப்ப வந்தான்னு சொன்னா 2021 வினாத்தாள். அடுத்த வினாத்தாள் 2023, 24. இதை நீங்க எடுத்தீங்கன்னா கட்டாய வினா. இலங்கையை உள்ளடக்கிய உலக படத்தை உருவாக்கிய ரோம கிரேக்க இனத்தவரான புவியியலாளர் யார்? குளோடியஸ் தொலமி தான் அதற்குரிய விடை. அடுத்த பி. கல்பொத்த கல்வெட்டை அமைத்த மன்னன் யார்? அதாவது நிசங்கமெல்ல மன்னன் அல்ல கீர்த்தி சிறி நிசங்கமெல்ல மன்னன் என்று எழுதலாம். சி. சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி. இது நான் ஏற்கனவே அந்த யாப்புகள் எல்லாம் படிப்பிச்சிருக்கிறேன். DS சேனநாயக்கா. டி. தொலைபேசியை கண்டுபிடித்த அமெரிக்க இனத்தவர். இது நாங்க கைத்தொழில் புரட்சியில பார்த்திருக்கிறோம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அப்ப இவ்வாறு இதெல்லாம் 4 புள்ளிகள் அப்படியே எடுக்கக்கூடிய ஒரு வினா பகுதி. இதுல நீங்கள் 10 வருட பேப்பரெல்லாம் செய்து இதெல்லாம் மற்றது தியரியல்லையும் அந்த ஒரு சொல்ல விடியல எழுதக்கூடிய மாதிரி படித்து மனனம் செய்து வைத்திருந்தால் இதற்கான புள்ளிகளை அப்படியே முழுமையாக பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. தொடர்ந்து எனது பணி நீடிப்பதற்கு, அதாவது மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.